வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இப்போ சேலம் மாவட்டத்தில் இருக்கோம். ஐயா தோட்டத்தில் இருக்கோம். ஐயா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதா கடந்த 3 வருடங்களாக சொல்லியிருந்தார். நிறைய முறை வந்து நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட அவர் நிறைய டாக்டர் விவசாயம் சேனலில் பார்த்துட்டு நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லா விவசாயிகளும் எங்களையும் ஒரு பதிவு பண்ணணும்னு சொன்னார். நேரடியாக ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ அவர் நாட்டு ரகங்கள் என்ன சின்னார் பண்ணியிருக்கார், கருப்பு கவுனி பண்ணியிருக்காரு, இன்னும் என்னென்ன ரகங்கள்லாம் பண்ண இருக்காரு, எப்படி விவசாயம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருடைய விவசாய வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என் பேர் வந்து அனுப்பூர் பழனிசாமி. நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் அனுப்பூர் கிராமத்திலேருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு 20 வயசுலேருந்து நான் விவசாயம் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து வயசு 57 ஆகுதுங்க. அந்த 20 வருஷத்தில் இருந்து எப்படி உரம் இதெல்லாம் போட்டு தான் அப்படி தான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 3 ஆண்டு காலமாக நான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டேன். இயற்கை விவசாயத்துக்கு மாறின பின்னாடி இந்த எங்கள் வயலில் வந்து கள்ளிமடையான் நெல், அடுத்தது வந்து ஆற்காடு கிச்சடி, சிவன் சம்பா, தொய்யமல்லி, இது மாதிரி ரகம்லாம் பண்ணேங்க. இந்த வருஷம் இது சின்னார் வந்து எல்லா பட்டத்துலேயும் வரக்கூடியது. நான் ஆனால் இந்த சம்பா பட்டத்துலேயும் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிருக்கிறேன். சின்னார் வந்து இப்போ போட்டிருக்குறேங்க. அடுத்தது கருப்பு கவுனி போட்டிருக்குறேங்க. இங்கே அடுத்ததாக வந்து சிவன் சம்பா பயிர் பண்ண போகிறேன். தொய்யமல்லியும் பண்ண போகிறாங்க. அது இன்னும் வயல் இப்போ கடலை இருக்குது. அந்த கடலையை பிடிங்கிட்டு வயல் ஓட்ட போகிறாங்க. ஐயா, நீங்கள் ஒரு விவசாயியாக திகழ்ந்துட்டு இருக்கீங்க இவ்வளோ நாளாக. இப்போ இயற்கை விவசாயத்தின் மேலே ரொம்ப ஆர்வம் காட்டி இப்போ கடந்த 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. எதுவுமே எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்தாமல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முதல்ல இருந்த விவசாயத்துக்கும் இந்த விவசாயத்துக்கும் என்ன வித்தியாசம், இதனுடைய அனுபவ முறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவதுங்க, முதல்ல இருந்த விவசாயம் நம்ம உரம் மருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு மனசு திருப்தி கிடைக்குதுங்க. உடம்புக்கும் எங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசு நம்ம வந்து இயற்கையான உணவுகளை வந்து மக்களுக்கு கொடுக்குறோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன திருப்தி கிடைக்குது எனக்கு. மகசூல் கம்மியாக இருந்தாலுமே ஆனால் நிச்சயமாக ஒரு திருப்தி இருக்குதுங்க. நீங்கள் நம்ம தோட்டத்தில் என்ன பயிர்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, அதிகப்படியான நம்ம திரும்ப பண்ணக்கூடிய பயிர்கள் என்னென்ன பயிர்கள்? அதாவது எனக்கு வந்து 20 வருஷத்துலேருந்து நான் விவசாயம் நானே வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சேங்க. எங்கள் பூர்வீக இடம் அது. எனக்கு இங்கே வந்து ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. 6 ஏக்கர் நிலம். அதில் வந்து ஒரு நமக்கு சொந்தமானது வந்து ஒரு 5.5 ஏக்கர் இருக்குதுங்க. இப்போதைக்கு ஒரு 5.5 ஏக்கர் இருக்குது. அதில் நான் வந்து காய்கறி, வேறு பாருங்கள், இந்த மாமரம் கொஞ்சம் வச்சுருக்குறோங்க. தென்னை இருக்குது. வேறு உளுந்து போடுவோம், நிலக்கடலை போடுவோம், நெல் நடுவோம், வெங்காயம், கத்திரி, தக்காளி எல்லாமே வைப்போங்க. எல்லா பயிருமே எங்கள் இடத்துல வருங்க. நாங்கள் இங்கே பண்ணாத பயிர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து என்ன சொல்கிறது, இந்த மிளகு இது மாதிரி தான் பண்ணலிங்க. ஐயா, நெல் வெரைட்டி நிறைய இருக்குங்க. ஒட்டு வீரி ரகங்கள், ஹைப்ரிட் ரகங்கள் நிறைய இருக்குங்க. நீங்கள் அதை விட்டுட்டு எதுக்காக நாட்டு ரகங்கள் பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க? அதாவதுங்க, நாட்டு ரகங்கள் எனக்கு இன்றைக்கி வந்து 57 வயசு ஆகுதுங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது வந்து இந்த கள்ளிமடையான் நெல், கிச்சடி நெல்லுன்னு எங்கள் ஏரியாவில் ஒன்று நடுவோம். அதனுடைய ருசிகள் எல்லாம் வந்து இன்றைக்கி வர நெல்லில் நான் அம்மன் பொன்னி எல்லாமே நட்டுருக்குறேங்க. எல்லா ஹைப்ரிட்டும் எல்லாமே செஞ்சுருக்கிறேன். ஆனால் அந்த ருசியோ அந்த மன திருப்தியோ உடம்புக்கு வந்து நோய்கள் இல்லாதவோ இல்லை. நிறையா வந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. நான் அதனால் அதுக்கு பின்னாடி வந்து நாம் இயற்கை விவசாயத்துக்கு மாறிடுவோம், நம்ம பாரம்பரிய ரகம் நடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தேங்க. ஒரு 3 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கு உங்களுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? குறிப்பாக வந்து இவங்களை வச்சு தான் நான் இயற்கை விவசாயத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. யாருங்க? அதாவது பசுமை விகடன் புக்கு படிக்கிற பழக்கம் எனக்கு அப்போ உண்டுங்க. இப்போ இல்லை. இப்போல்லாம் செல்லில் வந்து நிறையா வந்து இது மாதிரி இதெல்லாம் வந்துடுது. அப்போ வந்து பசுமை விகடன் புக்கு படிப்பேங்க. பசுமை விகடனில் நான் வந்து படிக்கும்போது வந்து அது விரும்பி வாங்கி படிப்பேன். அப்போ வந்து இயற்கை விவசாயம், நாமும் இயற்கை விவசாயம் பண்ணால் என்ன அப்படிங்கிற இடத்துக்கு வந்தேங்க. அதுக்கு பசுமை விகடன் ஒரு காரணம் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு பின்னாடி தான் வந்து நான் வந்து சரி முழுமையாக நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறிடுவோம்
அப்படின்னு முழுமையாகவே மாறிட்டுங்க. 3 வருஷமாக என் காட்டில் வந்து கொண்டு வந்து உரங்கிறம் எதுவே போடுறதில்லைங்க. இயற்கை இது அதாவது வந்து எங்கள் காட்டுகளில் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து தலை நிறையா இருக்குங்க. தலையெல்லாம் வெட்டி போட்டுக்குவோம், எருவை கொட்டிடுவோம். இப்படி தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சின்னார் விவசாயம் எப்படி பண்ணியிருக்கீங்க? சின்னார் நெல் எப்படி வந்து விவசாயம் பண்ணியிருக்கீங்க? நடவையிலிருந்து எப்படி நடவு பண்ணினீங்க? எடுத்து நடவை எப்படி பண்ணினீங்க? அதுவும் இல்லாமல் நாற்று எப்படி விட்டீங்க? நர்சரி எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விவசாயிகளுக்கு புரியும்படியே சொல்லுங்கள். நாற்று எப்பயும் மாதிரி வயல் ஓட்டி அந்த சேத்து வலை ஓட்டி சேத்து வலை நல்லா சமமாக நிறைவிட்டு அதில் அப்படியே போட்டு நாற்று பறித்து கையாறு நட்டது தாங்க. அதாவது வந்து பாரம்பரியமாக எங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஆளுங்களை வச்சு நடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் வந்து நட்டுதுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே நட்டுட்டாங்க. இது சரிங்க. உங்களுக்கு சின்னார் நெல் எங்கேருந்து கிடைச்சது? எவ்வளோ நெல் வாங்கிட்டு வந்திருந்தீங்க? எப்படி நாற்று விட்டீங்க? அது எவ்வளோ நாளில் பறித்து நடவு பண்ணினீங்க? நடவு வயலை எப்படி தயார் பண்ணீங்க? கொஞ்சம் அதை விளக்கமாக சொல்லுங்களேன். சின்னார் வந்து நெல் நம்ம இதில் சில்லாரள்ளியிலேருந்து இவர்கிட்ட இயற்கை பெருமாள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. சரி. அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து போட்டோம். அந்த நெல் தான் இது சின்னார். சரி, இந்த பட்டத்தில் பண்ணுவோம். இது பட்டம் கிடையாதுங்க, இந்த பட்டத்தில் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிறோம். அதை இது விதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கம்மியாக போட்டிருக்காங்க. இப்போ எப்படி எவ்வளோ நாளில் நாற்று எடுத்து நடலாங்க? நாட்டு ரகங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாற்றுனா 20 நாளில் நடலாம், 30 நாளில் நடலாம். சில நாற்றுகளில் 2 மாதம் நடுறவங்க கூட இருக்காங்க. நீங்கள் எத்தனை நாளில் எடுத்து நடவு பண்ணுறீங்க? நான் வந்து 20 நாளைக்கு மேலே 25 நாளைக்கு உள்ளே நட்டுறோங்க. இந்த பயிர் அவ்வளோ நாளில் இருந்து தான் நம்ம எடுத்து நடுவோங்க. சரிங்க. 25ஆவது நாள் நட்டது. ஓகே. இப்போ நெல் வயலை தயார் பண்ணோம்னா அதுக்கு நம்ம அந்த சேறு கலக்குவோம். இது எத்தனை முறை கலக்கணும், இவ்வளோ நாள் வந்து ஆற போடணும், சேறு வந்து செட் ஆகணும், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. நெல் வயலில் நெல் பயிர் வரத்துக்கு முக்கிய காரணமே சேறு தான். இந்த மண்ணை வந்து ரொம்ப நம்ம கூழ்படுத்துறது. அதை எப்படி பதப்படுத்துனீங்க? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இல்லை, இதெல்லாம் வந்து நாங்கள் விவசாயத்தில் வந்து இயற்கையாகவே பண்ணுறதுங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன்னே, அதாவது வந்து இந்த டிராக்டர் விட்டு தான் உழவு ஓட்டணும். டிராக்டர் விட்டு உழவு ஓட்டி ஒரு ரெண்டு உழவு 2 சால் அப்படின்னு சொல்லுவோம். 2 சால் ஃபஸ்ட்டில் ஓட்டிட்டோம். அப்புறம் ஒரு 2 நாள் விட்டு அதுக்கு பின்னாடி வந்து அப்புறம் ஒரு 2 சால் ஓட்டி நல்லா நிறைவிட்டு பயிர் வச்சுட்டோங்க. ஓகேங்க. இதை எப்படி வரிசை பயிராக பண்ணியிருக்கீங்களா, ஜாரி பயிர் போடுங்க? சாரி பயிர் தான் நான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேங்க. இந்த வருஷம் வந்து சரி அப்படியே வந்து நார்மலாக எப்பயும் நடுற மாதிரி நடலாமே. முன்னெல்லாம் நாங்கள் வந்து சாரி பயிரெலாம் போட மாட்டோங்க. நம்ம முன்ன வந்து நாங்கள் போடும்போது எப்போ அந்த பாரம்பரிய ரகம் கிச்சடின்னு நடுவோம் இல்லைங்களா, கிச்சடி கள்ளிமலையம், அந்த காலத்துலேயே கூட சாரி பயிரெலாம் அப்போலாம் நடமாட்டோங்க. இயற்கையாக தான் நடுவோம், கொஞ்சம் தூரமாக நடுவோம். அதுக்கு பின்னாடி வந்து நம்ம கவர்மெண்ட்டில் தாங்க ஒரு சைக்கிள் டயருக்குள்ளே இத்தனை குத்து வரணும், ஒரு சதுரடிக்கு இத்தனை சதுர மீட்டருக்கு இத்தனை குத்து வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்து அதை நெருக்கி நட்டு அதுக்கு பின்னாடி வந்து நெருக்கி நட வேணாம், இப்போ சாரி நடவு போடுங்கன்ட்டு கொண்டு வந்து ஏதோ கொண்டு மாற்றி மாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நார்மல் நடவு தான் நீங்கள் நார்மல் நடவு தான் நட்டுருக்குறாங்க. சரி சரி சரி. ஐயா, ஒரு ஏக்கர் நடவு பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ விதை தேவைங்க? குறிப்பாக சொல்லணும்னா நாட்டு ரகத்துக்கு எவ்வளோ விதை தேவைப்படுதுங்க? நாட்டு ரகம்னா ஒவ்வொரு ரகத்துக்கு ரகம் மாறுங்க. ஏன்னா நெல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளிமடையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பெரு நெல்லாக இருக்கும், பெருசாக இருக்கும், கொட்டை கொட்டையாக. அதே வந்து கிச்சடி எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்னமாக வரும். இப்போ இது சின்னார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு நார்மலான சைஸ் வரும். அதே மாதிரி வந்து தொய்யமல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நார்மலான சைஸ் வரும். இப்போ சிவன் சம்பாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சன்னமாக வரும். அது என்ன நெல், அம்மன் பொன்னியா, அம்மன் பொன்னி நெல் சைஸை விட கூட அது இன்னும் கூட சன்னமாக இருக்கும். அந்த எப்படி அந்த சன்னமாக இருக்கிறது குண்டாக இருக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் மாறுபடுங்க. ஐயா, சின்னாருக்கு பட்டம் இருக்கா இல்லையா? இல்லை சின்னார் எல்லா பட்டத்திலும் நிலப்பா? இப்போ ஹைப்ரிட் ரகம் நெல்லுன்னா அம்மன் பொன்னின்னா எல்லா ரகமும் எல்லா டைம்லாம் நடுறாங்க. எந்த டைமில் தண்ணி இருந்தால் போதும், நட்டு நமக்கு வந்து நெல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பட்டத்தில் நட்டால் நல்லா விளைச்சல் வரும், இதில் வந்து விளைச்சல் வரும், அவ்வளோதான் வந்து தவிர அது இப்படி மாற்றி எடுத்துக்கிறாங்க. இப்போ சின்னார் வந்து பட்டம் என்ன பட்டத்தில் நடலாம், எந்த பட்டத்தில் நட்டாலும் சின்னார் வருங்களா? எல்லா பட்டத்துலையும் நடலாங்க. அதாவது சின்னார் பொறுத்தவரைக்கும் எல்லா பட்டத்துலையும் நடலாம். சின்னார் இந்த தொய்யமல்லி வேறு பட்டத்தில் நடலாங்க. இது வந்து இப்போ நீங்கள் சிவன் சம்பவம், இந்த கருப்பு கவனி, இல்லை அந்த
வேறு என்ன அந்த கிச்சடி ரகம்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆத்தூர் கிச்சடி, ஆற்காடு கிச்சடி, இந்த மாப்பிள்ளை சம்பா, இதெல்லாம் வந்து இந்த சம்பா பட்டம் மட்டும்தாங்க நடணும். ஐயா சின்ன ரொம்ப குறைவான இடத்துல நட்டுருக்கீங்க, இவ்வளோ நிறைய நம்மளது தோட்டம் இருந்தும் ஒரு 20, 25, 30 சென்ட்டுக்குள்ளே நடவு பண்ணியிருக்கீங்க. ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க, எதுக்காக பண்ணியிருக்கீங்க? அது விதைக்காக நான் பண்ணியிருக்கிறேங்க. விதை வந்து நம்ம விதை நெல் வேணும், விதை நெல் அதிகமாக நம்ம அதிகமாக பார்க்கலாம், அது எப்படி எந்த அளவுக்கு அது மகசூல் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது நட்டுருக்குறேங்க. சோதனை முறையில் நட்டுருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த டாக்டர் விவசாயம் சேனலுக்கு மிக்க நன்றி. அப்புறம் எங்க படைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எப்பெல்லாம் நாங்க வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படியே வந்து உங்க விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனல் பத்தின விஷயங்களையும் நம்ம சேனல்ல வர செய்திகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்து வளரலாம் இல்லையா? அதுக்காக தான். நன்றிங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோல உங்களை எல்லாம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.